வித்யா வந்து ரோஹிணிக்கு கால் பண்றாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டி சொல்லு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அதை கேட்டோன்னா வித்யாவுக்கு வந்து கடுப்பாயிருது. ஏண்டி அது எப்படி 1008 பிரச்சனை உன் கழுத்தை சுத்தி நெருக்கிட்டு இருக்கு, நீ ஜாலியா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, ஏய் கடுப்பேத்தாதடி என்ன, இங்க மீனா வந்து அவ்வளவு சூப்பரா இன்னைக்கு பிரியாணி செஞ்சிருக்காங்க, நிம்மதியா என்ன ஒரு வாய் சாப்பிட விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது மீனா பிரியாணி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கறாங்க. ஆமா இப்ப என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ இதுக்கு தான் கால் பண்ணியா, அங்க இருந்துட்டு உனக்கு இங்க மோப்பம் பிடிச்சி மூக்கு வெத்துருச்சா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. ஏய் கிண்டல் பண்ணாதடி, மீனா சாதாரணமாவே சூப்பரா சமைப்பாங்க, இதுல வேற பிரியாணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்ற, எனக்கு கொண்டு வாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சரி கொண்டு வர, இப்போ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ வா கிளம்பி வா, ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ரோஹிணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வித்யாக்காக பேக் பண்ணி எடுத்து கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே வித்யாவோட வீட்டுக்கு போன உடனே சொல்லு வித்யா என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. எங்கடி பிரியாணி அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. இதுக்கா கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடுடி நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கையில் இருந்த பேக்கை பிடிங்கிட்டு உடனே வித்யா வந்து அந்த பிரியாணியை எடுத்து லபக்கு லபக்குன்னு சாப்பிட்றாங்க. சூப்பராக செஞ்சிருக்காங்கடி இந்த மீனா, அந்த மீனா கையில் ஏதோ ஒரு வித்தை இருக்குடி, எப்படி அவங்க மட்டும் இவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கூட்டிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற ரோஹிணிக்கு வந்து செம கடுப்பாகுது. அப்படியே ஒரு தலையில அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. வித்யா வந்து ரசிச்சு பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பம் விட்டுட்டே உட்காடுறாங்க. திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லை இப்போவாது சொல்லி தோலை எதுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான் கால் பண்ண இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து யாருக்கும் கால் பண்றாங்க. ஃபோனை எடுத்துட்டு ரோஹிணி வந்துட்டா நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு ஃபோன் வச்சதுக்கு அப்புறமா யார்கிட்டடி பேசினேன், யாரை வர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. வருவாங்க உனக்கே தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த 2வது நிமிஷத்துல காலிங் பெல் அடிக்குது. கதவை திறந்தா அங்க வந்து அந்த கறிக்கடைக்காரர் தான் வராரு. அவரை பார்த்தோன்னா ரோஹிணிக்கு ஒரு மாதிரி ஆயுது. இவரதுக்கு இங்க வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் இல்லாம ஒன்றும் வரல, அவர் சொல்லுவாரு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. உள்ள வந்தோன்னா என்னம்மா ரோஹிணி உங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணி தானே, நல்லா டேஸ்டா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரு. அதை கேட்டோன்னே என்னது எங்க வீட்டில் பிரியாணின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு ஜோசியமெல்லாம் பார்க்க தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி. ஜோசியெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுமா, கறி நல்லா தலன்னு இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரோஹிணிக்கு எதுவுமே புரியாம அப்படியே முழிக்கிறாங்க. மீனா தானே உங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி பண்ணனது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா என் கடைக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டோன்னா ரோஹிணிக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. என்னது மீனா உங்க கடைக்கு வந்திருந்தாளா, அப்ப மீனா வந்து உங்களை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த மீனா பொண்ணு வந்து என்ன பார்க்கவும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் அந்த மீனா பொண்ணை கவனிக்கவே இல்லை, என் கடைக்கு ரெகுலரா வர பொண்ணு வந்து மீனாவை கூட்டிட்டு வந்திருக்குதாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிஜமா தானே சொல்றீங்க, மீனா வந்து உங்களை பார்க்கல தானே அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. நான் தான் அந்த பொண்ணை பார்க்கல, கூட்டிட்டு வந்த பொண்ணு வந்து என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. யாருன்னு கேட்கும்போது அதுவும் அங்க நிக்கிறாங்கல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி காமிச்சது. அந்த நேரத்தில் நல்ல வேலை அந்த மீனா பொண்ணு ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தது, அப்பதான் வந்து நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு கவனிக்கல, அதுக்குள்ள நான் துண்டு எடுத்து மூஞ்சியை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. நீ ரொம்ப நிம்மதி பெருமை சொல்ல விடாத, இன்னும் பெரிய ஷாக்கெல்லாம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அவரே சொல்லுவார் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த கறிக்கடை இருந்துட்டு இங்க பாருமா, நீ ஏதோ கஷ்டப்படுற, உன்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்காக என் வீட்டில் வந்து கொஞ்சம் நடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் எனக்கும் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அப்படிங்கிறதுனால உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்து நடிச்சேன். அந்த மாதிரி அந்த மீனா பொண்ணு வந்துட்டு போயிருச்சு, என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருசா வந்து ரொம்ப சந்தோஷப்படாத. அந்த கூட்டிட்டு வந்த பொண்ணு வந்து எப்பவுமே கறி இங்கே தான் நல்லா இருக்கும், எப்போ வந்தாலும் நீ இங்கேயே வாங்க அப்படின்னு சொல்லி வேற அந்த மீனா கிட்ட சொல்லிருச்சு. இந்த மீனா பொண்ணு இனிமே நான் இங்கே வரேன் அப்படின்னு வேற என்கிட்ட சொல்லிட்டு போயிருச்சு. எனக்கே அதை நினைச்சு ரொம்ப பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரோஹிணி. ஆமாம்மா அந்த பொண்ணு இனிமே இங்கே தான் வரும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ இது வேற எனக்கு தெரியல, நேற்று பிரியாணி வேற ரொம்ப நல்லா இருந்ததுனால நீங்க நேற்று எங்க கறி வாங்கினீங்களோ அங்கேயே வாங்குங்கன்னு வேற நானும் மீனா கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. ஓ ரொம்ப நல்லா இருக்குதுமா, உனக்கு உதவி செய்ய போய் என்னை நீ மாட்டி விட்டுருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு ஒரு வழிதான் இருக்கு, நீங்க பேசாம இந்த கடையை வந்து மூடிட்டு வேற எங்காவது போயிருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. எது நான் கடையை மூடிட்டு போகணுமா, ஏமா நீ என் தொழிலுக்கே வந்து வேட்டு வச்சிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என் சொந்த பந்தம், என் குடும்பம், என் வியாபாரம், என் பழகினவங்க எல்லாருமே அந்த ஏரியால தான் இருக்காங்க, அதை விட்டுட்டு நான் எங்கம்மா போறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீங்க வேற எங்காவது போய் அந்த தொழில ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா, நான் வருமானத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே ரோஹிணி இருந்துட்டு பேசாம கொஞ்ச நாளைக்கு மட்டும் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, அந்த பொண்ணு எப்போ வரும் எப்போ வராதுனால நான் பார்த்துக்கிட்டு பயந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ போனா போதுன்னு ஏதோ வித்யா பொண்ணுக்கு வேண்டிதான் இந்த வேலையை நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா அதுக்காக நான் வந்து எப்பவுமே அந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது. என் பொழப்புக்கும் என் வாழ்க்கைக்கும் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா உன்னை பத்தி உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும், அதை தவிர வேற வழி இல்லை, என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவேன், அதுக்கு மேலே நீ வந்து என்னை கோச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
அவர் அப்படி சொன்னதை கேட்டோன்னு ரோஹிணிக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகுது. என்ன செய்யறதுன்னு தெரியாம வித்யாவை அப்படியே திரும்பி பாக்குறாங்க. வித்யா வந்துட்டு இன்னும் அவர் சொல்லுவார் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? நேத்து மீனா வரும்போது நீங்க முகத்தை மூடிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இனிமே கொஞ்சம் பாத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் மீனா கிட்ட பேசி நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. அதை கேட்டோன்னு அவர் வந்துட்டு ஏமா அந்த பொண்ணு எப்ப கடைக்கு வரும் அது இதுன்னு நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? கடையில நான் வியாபாரம் பார்ப்பனா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருப்பேனா? அந்த பொண்ணு எப்ப வரும்னு பயந்துட்டு நான் மூஞ்சி மூடிட்டு இருப்பேனா? என்னமா பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. நான் சொல்றது கேளுமா, இந்த பிரச்சனை வந்து உன்னோட பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணும், மீனா அங்கே வராமல் எப்படி தடுக்கணும் அப்படின்னு நீ யோசிச்சு நீ ஏன் ஒரு வழியும் பண்ணு. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. அதை விட்டுட்டு நீ பேசாமல் ஏனாதானு இந்த விஷயத்தில் இருந்தேன்னா மீனா இன்னொரு தடவை திரும்ப அந்த கடைக்கு வந்தது என்னை பார்த்தது அப்படின்னா அந்த முத்துக்கிட்ட போய் சொல்லிடும். அந்த முத்து பையில பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் வந்தான்னா என்னையவே கறிக்கடையில் வச்சு என்னை தோலை உரிச்சு தொங்குட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயத்தோட பேசுறாரு. உடனே வித்யா இருந்துட்டு இங்கே பாரு ரோஹிணி, அவர் பயப்படுறது வந்து கரெக்ட் தான், ஏன்னா முத்துவை பற்றி நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இப்போ அதுக்கு என்னதான் பண்றது? நான் தான் சொல்றேன்ல கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த கடையை மூடிட்டு வேற எங்காவது போங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா கடையை மூடிட்டு போனா நான் என் பொழப்புக்கு என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. இப்போ நான் என்ன பண்றது? இந்த உண்மையை சொன்னா எனக்கு பிரச்சனை வந்து நீங்க அந்த உண்மையை எக்காரணத்து கொண்டு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து எந்த விஷயத்துக்கு பொய்யே சொல்ல மாட்டேன். உங்களால இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் பொய் சொல்ல வேண்டியதாயிருச்சு. இந்த ஏரியா விட்டு நான் வெளியே போகணும் அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க. நான் வேற ஏரியாவுக்கு போய் தான் வந்து இந்த தொழிலை மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதுக்கு எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், அது கொடுங்க, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அதை கேட்டோன்னா ரோஹிணிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு எது 2 லட்சமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, வேற பக்கம் போகணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பெரிய கடையா போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் பண்ணணும். அப்பதான் ஆளுங்க வருவாங்க. புது இடத்துல போய் கடை போட்டால் யார் அதிகமாக வருவாங்க? அதுக்கு தகுந்த மாதிரி நான் தொழில் பண்ணாதானே என்னால் வருமானம் பார்க்க முடியும். அதுக்கு தகுந்த காசு எனக்கு வேணும் இல்லை? 2 லட்ச ரூபா கொடுங்க, அந்த ஏரியா விட்டு நான் போறேன். இல்லைன்னா நான் அங்கே தான் இருப்பேன். யாராவது வந்தாங்க எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி சரி போங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் யார் கண்ணிலே பற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹிணியோட போன் அடிக்குது. பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. எடுத்து அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் தாமா கிறிஷ் பேசுறேன். நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னேலம்மா, உன் கூடயே என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேல, நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ரோஹிணி இருந்துட்டு வரேன்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. போனை வச்சவங்க வந்து தன்னை போல அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி சிரிக்கிறத பார்த்து ஏண்டி இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு, தன்னை போல சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன 4 பக்கமும் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து நெருக்குதுடி, என்ன நினைச்சு என்னோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கே சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா விஷயத்திலுமே தப்பான முடிவெடுத்து தப்பான வேலையே பாக்குறாங்க. தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரோஹிணி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த விஷயத்துல இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.